சிஎஸ்கேல அதிரடியான மாற்றத்தை பிளேயிங் 11ல பண்ணாதான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வெளில வர முடியுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும்போது புதுசா ஒரு சர்ச்சை உருவாகி இருக்கு. சிஎஸ்கே ஆக்ஷன்ல எடுத்ததுக்கு அப்புறம் ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர் இவங்க 3 பேரையும் பெருசா நம்பி இருந்தாங்க. ஆனா இவங்க 3 பேருமே சொதப்பிட்டாங்க. அதனால இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 17 வயசு ஆகிற மும்பை பிளேயரை சிஎஸ்கே கேம்புக்கு அழைச்சிட்டு வந்து மத்த டீம்மேட்ஸ் கவனத்தை அவங்க பக்கம் திருப்பி இருக்காங்க. லாஸ்டா நடந்த ரஞ்சி டிராபி, விஜய் ஹசாரே டிராபில மும்பை டீமுக்காக அதிகமான ரன் ஸ்கோர் பண்ண பிளேயர் தான் ஆயுஷ் மாத்ரே. 7 இன்னிங்ஸ்ல 2 செஞ்சுரியோட சேர்த்து 458 ரன் ஸ்கோர் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயருக்கு அப்புறம் டாப் ஸ்கோரரே இந்த பையன் தாப்பான்ற ஒரு பெருமையுமே அடைஞ்சாரு. ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா 17 வயசு ஆகிற ஆயுஷ் மாத்ரேவை ஆப்ஷன்ல எந்த டீமுமே எடுக்கல. சோ இப்ப டீம் ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கிற காரணத்தினால சிஎஸ்கே ஸ்கவுட் டீம் சென்னை கேம்புக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமான சர்ச்சைக்கு சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்போதைக்கு டீம்ல யாரையுமே எடுக்கல. ஆல்ரெடியே ஷேக் ரஷீத், ராமகிருஷ்ணா கோஷ், வான்ஸ் வேடின்னு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை யாருக்காவது இன்ஜுரி ஆனா தேவைப்பட்டா கண்டிப்பா டீம்ல எடுத்து ஆட வைப்போம்னு சொல்லியிருக்காரு.